நான் சுத்தம் பண்றதை பார்த்துட்டு நீங்க நினைப்பீங்க ஏதாவது சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வராங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் புருஷன் இப்போ வந்துடுவான். அதுதான் போலீஸ்காரன். அவனை நாகப்பாம்புன்னு சொல்றாங்க எல்லாரும். வீட்டுக்கு வந்தா கூட ஸ்டேஷன் தான், கொட்டிக்கிட்டே இருப்பான். அவன் வரத்துக்குள்ள வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் என் பையனும் கிச்சனில் போய் உட்காந்துக்குவோம். வீடும் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று தான் அவனுக்கு. ஏன்னா என் பையனை குற்றவாளியாகவும் என்னைய அவனுக்கு துணையாகவும் பேசிக்கிட்டே இருப்பான். கேள்வி கேட்க வேண்டியது பதில் சொல்ல வேண்டியது, கேள்வி கேட்க வேண்டியது பதில் சொல்ல வேண்டியது. இதை தவிர ஒன்றும் தெரியாது அவனுக்கு. எப்பப்பா இப்படி ஒரு மனுஷனை நான் கல்யாணம் பண்ணனே. ஐயோ, இன்னைக்கு ஹாஃப் டே டியூட்டின்னு வேற போயிருக்கான். இப்போ வந்துடுவான், அதுக்குள்ள நான் வேலையை முடிக்கணும். அப்பா எனக்கு மூச்சே வாங்குதே. அம்மா நான் வந்துட்டேன். எங்கடா போயிருந்தேன் இவ்வளோ நேரம்? நான் உனக்கு தேடிக்கிட்டே இருந்தேன். அம்மா நீங்க சமைச்சிட்டு இருக்கும்போது நான் கேப்ல ஃபுட்பால் விளையாட போயிட்டேன். அப்படியாடா? எத்தனை மணிக்கு நான் சொல்ல போனேன்? அம்மா காலையில 6:30 மணிக்குமா. இப்போ மணி எவ்வளோ? இப்போ 3 மணி ஆகுதுமா. ஏட்ரா குச்சிய, காலையில 6 மணிக்கு போயிட்டு 3 மணியாமா அவனுக்கு. ஏண்டா உங்க அப்பா வரும்போது நீங்க இல்லைன்னா எனக்கு தாண்டா அடி விழுகும். ஆமா 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 விட்டுருங்கம்மா, ப்ளீஸ்மா விடுங்கம்மா விடுங்கம்மா. இன்னும் அப்பா வரல. ஏம்மா இப்படி சொல்லி சொல்லி என்னவே அடிக்காதம்மா, இப்போ எனக்கு தான் விழுகுது. ஆமா அப்பா பயந்துட்டெல்லாம் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாதுமா. எப்போ பாரு நான் தான் பலியாடு, அடி வாங்கிட்டே இருக்கிறது. டே உங்க அப்பாவை அப்படி பேசாத, கொஞ்சம் மரியாதையோட பேசு என்ன. அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மீசையெல்லாம் வச்சு கொழுவமாக தான் இருக்காரு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது, பாசமெல்லாம் இருக்க இருக்கு நம்ம மேலே, புரியுதா? ஏண்டா உன் மேலே பாசம் இல்லாமல் தான் உன்னை டூர் கூட்டிகிட்டு போனாரா? ஏம்மா டூரை பற்றி பேசாதீங்க. ஏண்டா என்ன? ஆமா அவர் பின்னாடியே நடக்கணும். இங்க பார்க்காத அங்க பார்க்காத, அதை வாங்காத இதை வாங்காத, இங்க உட்காராத அங்க நிக்காத இங்க படுக்காத. எவவா அது டூரா இல்ல மிலிட்டரியாமா? அது வந்து அப்பா பின்னாடியே நடனா அவருக்கு மேல இருக்க அதீத பாசத்தினால சொல்றாரு. ஏமா அப்பா பின்னாடியே நடந்து அவர் பின்னாடியே பாக்குறதுக்கு நான் என்ன எதுக்குமா டூர் கூட்டிட்டு போறீங்க? சரி சரி விடு விடு. இந்த டைம் உன்னை எங்க கூட்டிட்டு போகணும்? நான் எங்கேயும் வரலப்பா, நான் பாட்டி வீட்டுக்கு போறேன். என்னடா பாட்டி வீட்டுல சங்கதி? பாட்டி இந்த டைம் வந்தா எனக்கு பைக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அங்கேயே போய்க்கிறேன். அதுவும் இல்லாமல் பாட்டி எனக்கு அடிக்கடி ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்க. அப்புறம் வெளியெல்லாம் கூட்டிட்டு போவாங்க, பக்கத்து வீட்டில் அங்கேயும் இங்கே கூட்டிட்டு போவாங்க. நீங்களும் இருக்கிறீங்க, அப்பா வராரு கிப்பா வராரு பொழுதுனைக்கு இதே நான் தான். ஏண்டா உனக்கு பைக் வாங்கி தரக்கு பாட்டிட்டு எங்க இருந்துரு அவ்வளோ காசு? ஏம்மா பாட்டி காதுல பெரிய கம்பல் போட்டுருக்காருங்க, அதுல வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கு வித்துட்டு. அட பைத்தியக்காரா, அதை நம்பியா சொல்ற? ஏமா டே அது கவரிங்க, இல்லன்னா உங்க அப்பா என்ன விட்டு வச்சிருப்பாரா அந்த நகைய? ஆட போய் காரி கிளவி, இப்படி ஏமாத்திட்டு என்ன? இரு வந்து வச்சுக்கிறோம். அது சரி, நீங்க இப்ப பைக் ஓட்ட கத்துக்கிட்ட? ஏமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பைக் இருக்குமா? ஏண்டா உங்க அப்பா உன்னை பைக்ல கூட்டிட்டு போறது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸோட பைக்ல தான் கத்துக்கிட்டாங்கிற? ஆமாமா 17 வயசான நீ பைக்ல முன்னாடி டேங்க் மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போறீங்களே ஊர்வலமா, ரொம்ப நல்லா கூட்டிட்டு போறீங்கம்மா. ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். கேளு, அதுதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு. உலகத்துல அழகழகா எவ்வளவு நல்லா அப்பாங்க இருக்கும்போது இவரை ஏமா தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? அவ்வளோ கஷ்டமா இருந்தா இப்போ உங்க அப்பா வருவாரு, அவரவே கேளு. அவர் கையில இருக்க எல்லாத்திலேயே உனக்கு பதில் சொல்லுவாரு. அம்மா நான் ஒரு பையன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. சரி சரி புல்லட் சத்தம் கேட்குது, அப்பதான் வராருன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா நான் இல்லப்பா, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நான் போய் கிச்சன்ல உட்காந்துக்கிறேன். எவ்வளவு பயம் இருந்துட்டு என்னமா நடிக்குது பாரு. புருஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். போயிட்டு வாங்க.